ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சண்டே எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பீங்க. நம்மளோட சேல் வீடியோ இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் போல், மிஸ்ஸிங் ஃபீலிங். எல்லோரும் என்னை கேட்பாங்க, முன்னாடியே கேட்குறாங்க சேல் வீடியோ இருக்கான்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காகவே கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் காட்டிட்டு ஒரு 2-3 வெரைட்டியாவது நான் சேல் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. நம்மளோட சேனலையும் நம்மளோட பூக்களையும் இவ்வளோ தூரம் விரும்புறதுக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். நம்மளோட ஹிர்ஷி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் இது. ஆனால் நிறைய பெட்டல்ஸ்னால் அப்படி நிறைய பெட்டல்ஸ் இருக்குது. என்னால் அது மலர வைக்கவே முடியல. இது எப்படி மலருன்னு எனக்கு தெரியல. ஆனால் வெளியில் இருக்கிற பெட்டல்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆனதுனால தான் இது இப்போ மலர வச்சேன். ஆனால் சூப்பராக இருக்குது. அது கண்ணுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பெட்டல்ஸ் இருக்குது. ஆனால் 2 பெட்டல்ஸ் கொட்டிடுச்சு. வெயில் தான் தாங்கலை போல். இப்போ நம்ம மலர வச்சாலும் என்ன ஆகும்னா, வெயிலுக்கு இவங்களோட பெட்டல்ஸ் காஞ்சிரும். நான் உங்களுக்கு மலர வச்சு காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு தண்ணியில் வச்சுருவேன். நம்ம டேரெக்டாக சாமிக்கிட்ட வைக்கிறத விட ஒரு பவுலில் தண்ணி பிடிச்சி அதில் ஃப்ளாட் பண்ணி சாமிக்கிட்ட வச்சிட்டிங்கன்னா 2 நாளைக்கு அப்படியே இருக்கும். பாருங்கள், வெளியில் பெட்டல்ஸ் எல்லாம் கொட்டுது. மலர வைக்க முடியல. அந்தளவுக்கு நிறைய பெட்டல்ஸ் இருக்குது. நம்மளோட தமோ நமோ மாதிரி இந்த வெளியிலையும் பெட்டல்ஸ் இருக்கும் பாருங்கள். இந்த சைடு மாதிரியே தமோ நமோ மாதிரியே ரொம்ப நிறைய பெட்டல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்மளோட ஹிர்ஷி. இது இன்னும் கொஞ்சம் மலருன்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் நாளைக்கு மலருதான்னு. அதுக்குள்ளார அதோட வெளியில் பெட்டல்ஸ் கொட்டி போச்சு. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் சாயவும் செஞ்சிச்சு வெயிட்டுக்கு. இந்த டியூபர்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக சேல் கொண்டு வரேன். உங்களுக்காக தான் நான் நிறைய புது வெரைட்டிஸ் வாங்கி வைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட புது வெரைட்டிஸாக கொண்டு வாங்க மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தான் இருந்தாலும் நம்மளோட சில பழைய வெரைட்டிஸ் நம்மளால் விடவே முடியாது. நம்மளோட ஒயிட் பியோனி தான். பாருங்கள் எப்படி பூக்குதுன்ட்டு. ஒயிட் பியோனி எப்போவுமே பூக்கும். நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் வெரைட்டி தான். அதே மாதிரி இன்றைக்கி நம்மளோட பஞ்சமி மலர்ந்துருக்கு. ஆனால் ஆக்சுவலி இது இதை விட இன்னும் கொஞ்சம் கலர் வரும். பட் ஆனால் நம்மளுக்கு வெயில் கிளைமேட்டுங்கிறதுனால அதெல்லாம் இப்போ கொஞ்சம் வெயிலும் வந்திருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு அந்தளவுக்கு கலர் கிடைக்கல. ஆக்சுவலி இது நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சிஷான ஒரு ஷேட் வரும். பட் அது எதுவுமே இதில் வரல. வெயிலுக்கு அப்படியே வெளுத்துருச்சு. இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இங்கேயும் ஒன்று இருக்குது. நான் மலர் வச்சு காட்டுறேன். நிறைய பட்டு வந்திருக்கு. ஆனால் பஞ்சமியில் சூப்பராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான அழகாக இருக்குது. லைட் க்ரீன், ஆரஞ்ச், பிங்க் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு. கண்டினியூஸாக ப்ளூம் ஆகிட்டே இருக்குது. அதுதான் இதில் ஒரு ப்ளஸ்ஸு. இதெல்லாம் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய வெரைட்டிஸு. நம்ம ரெகுலராக எனக்கு தோட்டத்தில் பூ வேணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரிலாம் வெரைட்டி செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கேயும் பட்டு இருக்குது, இங்கேயும் இருக்குது. பட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. அடுத்ததாக நம்மளோட வஜ்ரா. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி வீடியோ எடுக்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வெயிலில் கொஞ்சம் கலர் தெரியல. ஆனால் நான் பக்கத்தில் காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். உள்ள ஒரு எல்லோ ஷேடு, வெளியில் வர ஆரஞ்ச் ஷேடு, சைடில் ஒரு பிங்க்கு ஷேடு. சூப்பராக இருக்குது நம்மளோட வஜ்ரா. நிறைய பட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. அடுத்ததாக நம்மளோட கிவி. இதுவும் சூப்பராக இருக்கும். பிங்க்கு ஷேடு. அடுத்ததான் நம்மளோட பிங்க் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு புது வெரைட்டி தான் இதுவும். இதிலே சூப்பராக அழகாக பூ மலர்ந்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பட்டு வந்துகிட்டே இருக்குது. நல்ல சூப்பராக ப்ளூமிங் ஆகிற ஒரு வெரைட்டி தான் பிங்க் பர்ஃபெக்ஷன். ரொம்ப அழகாக இருக்குல்ல. லைட் ஷேடு வரும். நம்மளோட ரெட் லகூன் இன்றைக்கி பாருங்கள் தனியாகவே மலர்ந்துருக்கு. நல்ல டார்க் பிங்க் ஷேடு வந்துருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்மளோட அதிதி எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சாஞ்சிடுச்சு. நல்ல பெரிய பெட்டல்ஸ் வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்மளோட அதிதி. ஃபுல்லாக மலர்ந்து இருந்துச்சு. இப்போ தான் சாஞ்சிருச்சு. அதே மாதிரி நம்மளோட மஹிமாலெல்லாம் பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் நான் பாட்டிங் பண்ணேன். அதே மாதிரி அமெரிக்கமீலியா. அதே மாதிரி நம்மளோட அஃபெக்ஷன் 16 ஒழிஞ்சிட்ருக்குறாங்க. சூப்பராக இருக்கும். இது நல்ல ஒரு ரெட்டிஷ் ஷேடு வரக்கூடிய ஒரு பவுல் லோட்டஸ் தான். ரொம்ப சூப்பரான ஒரு கலர் வரும். நல்ல டார்க் ஒரு பிங்க் ஷேடு. ஆல்மோஸ்ட் ரெட்டுன்னே நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு கலராக இருக்கும். ரொம்ப அழகாகவும் இருக்கும். நிறைய பட்டு வரும். இது ஒரு பவுல் லோட்டஸ் தான்.
அடுத்ததான் நம்மளோட இந்துலேகா தான் உங்களுக்கு காட்டணும். பாருங்கள் இந்துலேகா எப்படி பட்டு வந்து நிற்குதுன்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கேயும் பாருங்கள் பக்கம் பக்கமாக அப்படியே பட்டு பாருங்கள். ஒரு லீஃப்லேருந்து 2 பட்டு வருதானே தெரில, அந்தளவுக்கு வந்து சூப்பராக பட்டு வந்துட்டுருக்கு. நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்மளோட இந்துலேகா. நம்ம டேங்கில் மயூரி பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த பூவை நான் பறிக்கணும். இந்த ஸ்டேஜில் பறிச்சிடுவேன். இன்றைக்கி அமாவாசைங்கிறனால கோவிலுக்கு போகும்போது இதை நான் எடுத்துருவேன். அதனால தான் இதை மலர வச்சு காட்டல. லீஃப் எல்லாம் வந்து வெயிலுக்கு காயுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆமாம், வெயில் தாங்காது. எல்லாம் டப்பில் நிறையவே தண்ணி பிடிச்சி விடுங்க. ஃபஸ்ட்டு வெரைட்டி ஹல்க் அப்படிங்கிற ஒரு லாட்டஸ் தான். நல்லா ரெட்டு கலரில் பூ கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு சிங்கிள் பெட்டல் வெரைட்டி தான். ஆனாலும் நான் வந்து ரொம்ப விரும்பினேன் இந்த வெரைட்டியை. என்ன காரணம்னு சொல்கிறேன். இதோட ஃப்ளவர் தனியாகவே மலரும். அப்படியே நல்லா பெரிய சைஸில் இருக்கும். பெட்டல்ஸ் கம்மியாக இருந்தாலும் ரொம்ப அப்படியே அந்த கலருக்கும் அந்த பெட்டல் அந்த மலர்ந்து நிற்கிற அந்த அழகுக்கும் நம்ம வந்து தேனி மாதிரி இதை சுற்றிட்டு வந்துடுவோம். நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் லாஸ்ட் டைம். ஏன்னா நான் அதை சுற்றி தான் வந்துட்டு இருந்தேன். ஹல்கில் டியூபர்ஸ் கிடச்சிருக்கு. நிறைய பேர் என்னை கேட்டாங்க அப்போ டியூபர்ஸை எடுக்கும்போது கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் நம்ம ஹல்கோட டியூபர். பெரிய டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 250. நம்ம கம்மி ரேட்டில் தான் கொடுக்குறோம். நல்ல பெரிய டியூபர்ஸ் தான். இங்கே ஒரு டியூபர் இருக்குது 250. இங்கேயும் இருக்குது 250. நல்ல பெரிய டியூபர்ஸ் தான். இங்கே ஒன்று இருக்குது 200. இங்கே ஒரு பெரிய டியூபர் இருக்குது 250. இவ்வளோ தான் நம்மளோட டியூபர்ஸு. ஸோ வேண்டவங்கெல்லாம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு சின்ன டியூபர் ஒன்று இருக்குது. இதை நான் பார்க்கல. இதோட ப்ரைஸ் வந்து 120. அவ்வளோதான் நம்மளோட டியூபர்ஸு. நான் இதோட ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். எனக்கு மலர்ந்த பூ தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ வேண்டவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்மளோட ஷோபா அப்படிங்கிற ஒரு புது வெரைட்டி தான். இதோட ஒரே ஒரு டியூபர் இருக்குது ஷோபாவோடது. இதோட ப்ரைஸ் வந்து 280. நல்ல 3 க்ரோத் டிப்பெல்லாம் இருக்கும். ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன். அதே மாதிரி நம்ம திலனில் ஒரு 3 டியூபர்ஸ் இருக்குது. இதெல்லாம் நல்லா ஹார்ட் அண்ட் ஆகி ரூட்டு வர ஆரம்பித்த டியூபர்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்ல க்ரீனிஷாக இருக்கும். ஸோ வேண்டவங்க புக் பண்ணிக்கலாம். 3 டியூபர் தான் இருக்குது. இது வந்து 250. இங்கே இருக்குது 220. இது வந்து 220. அவ்வளோதான் நம்மளோட டியூபர்ஸு. திலன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஹைட்டில் நிறைய பெட்டல்ஸோட வரக்கூடிய ஒரு ஒயிட் வெரைட்டி. நான் ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து நம்மளோட வெரைட்டி வந்து புச்சா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி தான். புச்சாவில் வந்து சின்ன ஒரு டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 150. இங்கே இல்லை, இங்கே தான் இருக்குது. நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 180. நல்ல 3 இடத்துல க்ரோத் டிப் இருக்கும். இதே மாதிரி இங்கே ஒரு பெரிய டியூபர் ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஸ்ப்ரவுட் ஆன பிறகு தான் நான் கொடுக்குறேன். இதோட ப்ரைஸ் வந்து 250. புச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஹைட்டில் பெரிய பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 220. ஸோ வேண்டவங்க சீக்கிரமாக மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃப்ளவர் பிக்கை நான் ஆட் பண்ணிடுறேன். காமிச்ச நம்மளோட பிங்க் ஃப்ளேக்ஸு அதோட 3 டியூபர் தான் கிடச்சிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 180. இங்கேயும் இருக்குது 180. இங்கே ஒன்று இருக்குது 200. இவ்வளோ தான் நம்மளோட டியூபர்ஸ். 3 டியூபர்ஸ் தான் இருக்குது. ஸோ வேண்டவங்க சீக்கிரமாக சொல்லுங்கள், கொடுக்குறேன். ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணுறேன். நம்மளோட எல்லோ ப்ரோர்பிங் அப்படிங்கிற வெரைட்டி தான். நல்லா அப்படி எல்லோ கலராக இருக்குது பாருங்கள். சூப்பராக பட்டு வந்து பூத்துருக்கு. நல்லா பூக்கக்கூடிய ஒரு எல்லோ வெரைட்டி தான் நம்மளோட எல்லோ ப்ரோர்பிங்கு. இன்றைக்கி நம்ம S1லும் பூ இருக்குது. இந்த டைம் நம்மளுக்கு டியூபர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இதுக்கு மேலே டியூபர்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். ஸோ வேண்டவங்கெல்லாம் வாங்கிக்கோங்க. இந்த டைமில் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உடனே ஃப்ளவர் பார்க்கலாம். வைகாவோட ஃப்ளவர் தான் தனியாக மலர்ந்துருக்கு. அழகாக இருக்கும் வைகா. இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ. நம்ம கார்டனுக்கு புதுசாக 2 பேர் வந்திருக்கிறாங்க. 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரியே இருக்கும். நம்மளோட குட்டி டாகிஸ் தான். இன்னும் நான் பேரே வைக்கல. 2 ஒரே மாதிரியே இருக்கும். ட்வின்ஸு
இவனுங்களுக்கு நல்ல 2 பேர் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் இவனுக்கு பேர் தேடிட்டுருக்கேன். 2 பேரும் இப்படி ஒட்டுக்கா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம கார்டனில். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.